ரைட்டா? 10% கூட்டுனதுனால 30% கார்பன் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 10 இருந்தது. இப்ப 20 மாத்திருக்கோம். 10 20 கூட்டுங்க 30 ஆயிடுச்சா? அப்ப 30% உமிழ்வு கம்மியாயிருக்கு. 30 கோடி மரங்கள் நட்டதுக்கு சமமா. சோ 2மே 30 வந்து பாருங்க. 30 கோடி மரங்கள் நட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் டு சுவிக்ஸம் அகாடமி. ஆகஸ்ட் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்கட்ஸா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீதிபதி யஷ்வந்த் சர்மா. ஸோ இவர் தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இதுல நமக்கு மெயினா நிறைய அரசியலமைப்பு விதிகள்லாம் உள்ள வருது. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இவரோட விவகாரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒரு நீதிபதி மேல என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் 124, 217, 218. இதுல இந்த 124 அப்படிங்கிறது என்னன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பு. இதுல ஏபிசி அப்படின்னு 3 இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்குன்னு ஒரு கமிஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த கமிஷனுடைய வேலை என்ன? அது போக சிங்கிறது என்னது? ஸோ நீதிபதிகளின் மேல நாடாளுமன்றம் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை தான் இந்த 124 சில வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக 217 அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து என்னன்னா, உயர் உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா? அந்த நீதிபதிகளுடைய நியமனம் மற்றும் அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது. ஸோ 218வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு சில வகைமுறைகள் இருக்கும். அதே இது உயர்நீதிமன்றத்துக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து என்னன்னா 218. அதாவது கோர்ட்டுன்னு இருக்கிற ரெண்டுக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னதான் 218 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது போக நீதிபதிகள் விசாரணை சட்டம் இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. சரியா? அவங்க கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. கருனா 6, கோட்டுனா 8. அப்போ கருப்பு கோட்டு 68 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல செக்ஷன் 3ல 2ன் கீழ அவங்க என்ன செய்யலாம்? 3 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இவருக்கு 2வது குழு நியமிக்காங்க. அதனால 3ல 2 3 பேர் கொண்ட குழு 2 பேர் அமைச்சிருக்காங்கிறத ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ இது லைஃப் லாங் மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜப்பானிய மூளை காய்ச்சல். அதாவது ஜப்பான் பொருள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அதனால அந்த பொருளை வாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? கியூல நிக்கணும். அப்போ அந்த கொசு பேர் என்னது? கியூலக்ஸ் அப்படிங்கிற கொசு. சரியா? ஸோ இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் பரவக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கியூலக்ஸ் விஷ்ணோயி கொசு. ஸோ இது எங்க இருந்து இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த நெல்லு, கரும்பு இந்த 2 இடத்துலயும் விவசாயம் பண்ணி முடிச்சோன்னா தண்ணி தங்குது இல்லையா? அங்கதான் இந்த கியூலக்ஸ் கொசு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எந்தெந்த விலங்குகள்ட்ட இருந்து வைரஸை கேரி பண்ணிட்டு வரும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பன்றி, குதிரை, நாரை. ரைட்டா? பகுனா அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பகுனா நெல்ல பக்கால தான் நடப்பாங்க. அப்போ பகுனா அப்படின்னு வச்சுக்கோங்க. பன்றி, குதிரை, நாரை. இந்த 3 இருந்தும் கடிச்சிட்டு ஸோ மனிதர்களை கடிக்கிறதுனால இது வந்து வருது. இந்த நோயில பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா 25% பேர் மட்டும்தான் பிழைக்க முடியும். ஸோ மீதி 50% பேருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கை, கால் ஊனம் இல்ல மூளைச்சாவு ஏதாட்டு அடைஞ்சிருவாங்க. 25% கண்டிப்பா இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேக்சிமம் எந்த குழந்தைகளிடையே அதிகமா பாதிக்கப்படுதுன்னா, 1ல இருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள்ட்ட தான் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ 25% தான் பிழைப்பாங்க. 1ல இருந்து 15 2மே 5 இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால இதுக்கு ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது தயாரிச்சு அதை போடுதாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க E20. ஸோ இது என்ன T20 கேள்விப்பட்டிருப்போம். E20 அப்படின்னா என்னதுன்னா எத்தனால். ரைட்டா? எத்தனால் 20 அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பெட்ரோல்ல எத்தனால 20% கலந்து யூஸ் பண்ணது இப்போதைக்கு ஃபேவரா போய்கிட்டு இருக்கு. ஸோ வண்டியோட எஃபிசியன்சி கம்மியாகும், மைலேஜ் கம்மியாகும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக மத்திய அரசு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த நியூஸை இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல் கூட நம்ம 20% சுத்திகரிக்கப்பட்ட எத்தனால். இந்த எத்தனால் எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கரும்பு, மக்காச்சோளம் இந்த 2ல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா விவசாயிகளுக்கு என்ன ஆகும்? அந்த மக்காச்சோளம் மற்றும் கரும்பு கொள்முதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரொம்ப அதிகமாகும். அதனால நம்ம வெளிநாட்டுல இருந்து ரொம்ப அதிகமா இம்போர்ட் பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட் இயர் டேட் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த E10 பெட்ரோல் இதுவரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, E10 பெட்ரோல் அதாவது எத்தனால் வந்து 10% கலந்த பெட்ரோல் பயன்படுத்தினோம். இப்போ அது 20%-ஆ மாத்திருக்காங்க. இந்த 20% 10% கூட்டினதுனால நமக்கு எவ்வளவு கார்பன் உமிழ்வு கம்மியாயிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் கார்பன். ரைட்டா? 10% கூட்டினதுனால 30% கார்பன் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 10 இருந்தது. இப்போ 20ஆ மாத்திருக்கோம். 10 20யும் கூட்டுங்க 30 ஆயிடுச்சா? அப்போ 30% உமிழ்வு கம்மியாயிருக்கு. 30 கோடி மரங்கள் நட்டதுக்கு சமமா. ஸோ 2மே 30 வந்திருக்கு பாருங்க. 30 கோடி மரங்கள் நட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஸோ இருந்த போதிலும் பெட்ரோல் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் நம்ம வாங்குறதுக்கான ரேட்டும் இந்த எத்தனால் ப்ரிப்பரேஷனுக்கான ரேட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது எதுக்கு தனித்தனியா தேர்தல் வைக்கணும்? மக்களவைக்கு ஒரு தேர்தலு, அடுத்து சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தலு, யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு தேர்தல்னு ஏன் வைக்கீங்க? வச்சா ஒரே தேர்தலா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா ஒரு மசோதா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அவர் பேர் என்னது?
ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில என்ன செஞ்சாங்க, ஒரு குழு வந்து என்னன்னா அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து என்ன செஞ்சாங்க, ஸோ ஓ தங்களுடைய அறிக்கைய 2023ல சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொடர்ந்து 2 மசோதா கிரியேட் பண்ணாங்க. ஒண்ணு என்னன்னா, மாநிலங்களுக்கும், மக்களவைக்கும் ஒரே எலக்ஷன். 129வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அதாவது 29 ஸ்டேட் அப்ப இருந்தது. ஜம்மு காஷ்மீரோட சேர்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே தேர்தல் 29 ஸ்டேட்டுக்கும். 129 அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிருந்துச்சா? ஸோ இவ்வளவுதான் ஷார்ட்கட். ஸோ அப்போ அந்த 2 மசோதாவ வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கூட்டுக்குழு அப்படின்னு அமைச்சாங்க. அந்த கூட்டுக்குழுவுல யார் யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். அந்த கூட்டுக்குழுக்கான டேட்ட வந்து இப்ப இணைஞ்சிருக்காங்க. குளிர்கால கூட்டத்தொடரினுடைய கடைசி வாரத்துக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சுற்றுச்சூழல் ஆய்வில் இந்தியா கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்துல ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையங்கள்ல லடாக் அப்படிங்கிறது ஒண்ணு பாருங்க. ஸோ ஒண்ணு லடாக்ல இருக்கு. 4500 மீட்டர் உயரத்துல வந்து இது வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன செய்யறோம், ஆய்வுகள் செஞ்சு ஒரே நாடு ஒரே பதிவு இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரே நாடு ஒரே பதிவு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஸோ நம்ம என்ன செய்யறோம், ஒரு இணையதளத்துல வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுதோம். அப்போ அதை பார்க்கக்கூடிய எல்லாருமே இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸா இருக்கும். அப்போ ஒரே நாடு ஒரே பதிவுங்கிறது எது ரிலேட்டட், இந்த வானிலை சம்பந்தப்பட்ட ஒரு இணையதளம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் 208 அரசு பள்ளிகள் மூடிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இருட்டு அப்போ 2 8 இருட்டு 208. ஸோ இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது. ஸோ பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது மத்திய அமைச்சகம் வந்து என்ன செய்றாங்க, மத்திய சுகாதார அமைச்சகம் 2020ல ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, 2011ல 0ல இருந்து 1 வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10.74 லட்சமா இருந்திருக்கு. அதே இது 2016ல 10.45 மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ ரொம்ப ஏழைனாலும் ஒரு 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 வீட்ல ஏழையா இருந்தாலும் அவங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. ஏழைனாலும் அப்போ 10.74 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன இருக்கு? 10.45 தான் இருக்கு 2016ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, 2023ல குழந்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ 9,02,718. அதே 2024ல 6.2% குறைஞ்சிருச்சு. ரைட்டா? 6.2%. நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால குறைஞ்சிருக்குன்னு நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ 6.2% அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு 2023க்கும் 24க்கும் அப்படிங்கிற தகவலை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஜவுளி ஏற்றுமதி. ஒரு ஆறுதலான செய்தி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப ஆறுதலான செய்தி. 6.6 வச்சுக்கோங்க. அப்போ நான் தற்போதைக்கு பிரிட்டன்ட்ட நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், 6.6%. அதை இப்போ 12%-ஆ மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தம் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அமெரிக்காவினுடைய வரிக்கு பயப்பட வேண்டாம், நாம கொஞ்சம் துணிஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.